வணக்கம். உங்க கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி கட்டம் கட்டமா ஒரு ஷீட் பார்த்திருக்கீங்களா? இத பார்த்து பயப்படவே வேணாம். இது ஒரு மேஜிக் மாதிரி. இது உங்களுக்காக தானாவே கணக்கு போடும் ஒரு சூப்பரான கருவி. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இன்னைக்கு ரொம்ப சுலபமா பார்க்கலாம் வாங்க. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன கத்துக்க போறோம்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான 5 விஷயம்தான். ஒன்னொன்னா பொறுமையா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல ஃபார்முலானா என்ன? பேரு தான் கொஞ்சம் புதுசா இருக்கும், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். நாம கம்ப்யூட்டருக்கு இந்த கணக்க போடு அப்படின்னு சொல்ற ஒரு கட்டல்ல தான் இந்த ஃபார்முலா. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நாம நம்ம மூளையில கணக்கு போடுறோம் இல்லையா, அதே கணக்க கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு பேரு தான் ஃபார்முலா. அவ்வளோதாங்க விஷயம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். இதுதான் அதோட தங்க விதி. எந்த ஒரு ஃபார்முலா எழுதினாலும் அதுக்கு முன்னாடி இந்த சமக்குறி, அதாவது ஈக்குவல் டு சைனை போட்டே ஆகணும். இந்த ஒரு குறி தான், ஏய் கம்ப்யூட்டர் நான் சொல்ற கணக்க போடு அப்படின்னு அதுக்கு சிக்னல் கொடுக்குது. இது இல்லாம நீங்க என்ன எழுதினாலும் அது வெறும் எழுத்தாத்தான் இருக்கும், கணக்கா மாறாது. சரி, பேசிட்டே இருந்தா போதுமா? வாங்க, நாமளே ஒரு கணக்கு போட்டு பாத்திரலாம். நம்மளோட முதல் கணக்கு. ஒரு கணக்கு போடுறதுக்கு 3 ஸ்டெப் தான். முதல்ல உங்களுக்கு பதில் எந்த கட்டத்துல வேணுமோ அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. ரெண்டாவது உங்க ஃபார்முலாவை டைப் பண்ணுங்க. ஆனா மறக்காம ஈக்குவல் டு போட்டு ஆரம்பிக்கணும். மூணாவது டக்குன்னு என்டர் பட்டனை தட்டுங்க. அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த பாடத்துல என்ன பண்றோன்னு. ஒரு கட்டத்துல ஈக்குவல் டு B3 + C3 + D3 + E3 அப்படின்னு டைப் பண்றோம். இதோட அர்த்தம் என்னன்னா, B3 C3 D3 E3ன்னு பேர் இருக்கிற கட்டங்கள்ல என்ன நம்பர் இருக்கோ அதையெல்லாம் ஒன்னா கூட்டு அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டருக்கு ஆர்டர் போடுறோம். இப்ப பாருங்க இந்த மேஜிக்க. என்டர் பட்டனை தட்டுன அடுத்த செகண்டே நாம டைப் பண்ண அந்த நீளமான ஃபார்முலா காணாம போய் அதுக்கு பதிலா சரியான விடை, அதாவது 398ன்னு அங்க வந்து நிக்குது. சூப்பரா இருக்குல்ல? ஃபார்முலா போடுறது நல்ல விஷயம்தான், ஆனா அதை விட வேகமா இன்னும் சுலபமா வேலையை முடிக்க ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டத்தையும் பாருங்களேன். இடது பக்கம் இருக்கிறது நம்ம முதல்ல போட்ட நீளமான வழி, வலது பக்கம் இருக்கிறது ரொம்ப சிம்பிளான சுலபமான வழி. பாருங்க, இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் B3 = E3 என்ன போட்டா போதும். ரெண்டும் ஒரே வேலையத்தான் செய்யும், ஆனா ரெண்டாவது வழி எவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? அப்போ ஃபங்க்ஷன்னா என்ன? அது ஒண்ணுமில்ல, ஏற்கனவே ஸ்ப்ரெட்ஷீட்குள்ள செட் பண்ணி வச்சிருக்கிற ரெடிமேட் ஃபார்முலா தான். கூட்டுறதுக்கு சம், சராசரி கண்டுபிடிக்க ஆவரேஜ்னு ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் நீங்க டைப் கூட பண்ண வேணாம். இங்க பாருங்க, இந்த ஆட்டோசம் பட்டன், இத ஒரு மந்திரக்கோள் மாதிரி நினைச்சுக்கோங்க. இத ஒரு கிளிக் பண்ணாலே போதும், அதுவே எல்லாத்தையும் கூட்டி விடைய சொல்லிடும். கூட்டுறதுக்கு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பயனுள்ள ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. வாங்க அதுல சிலத சும்மா பார்க்கலாம். இந்த அட்டவணைய பாருங்க. ஆவரேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது நீங்க கொடுக்கற நம்பரோட சராசரிய சொல்லும். மேக்ஸ்னு ஒன்னு இருக்கு. அது இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கும். அதே மாதிரி மின் இருக்கிறதுலே சின்ன நம்பரை கண்டுபிடிச்சு சொல்லும். இதெல்லாம் எவ்ளோ நேரத்தை மிச்சப்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க. சரி, கணக்கு போடுறதெல்லாம் ஓகே. ஆனா இந்த நம்பர்ஸ வெறும் நம்பரா பார்க்காம ஒரு படமா மாத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் சார்ட்ஸ் இருக்கு. ஷார்ட்ஸ்ங்கிறது உங்க நம்பர்ஸ படமா மாத்தி காட்டும். இதனால விஷயங்களை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியும். எது ஏறுது எது இறங்குதுன்னு ஒரே பார்வையில தெரிஞ்சுக்கலாம். இதுலயே காலம் சார்ட், லைன் சார்ட், பை சார்ட்னு நிறைய வகை இருக்கு. இத பத்தி நாம இன்னொரு தடவை விரிவா பேசலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்ல ஃபார்முலா எப்படி போடுறதுன்னு அடிப்படை தெரிஞ்சிருச்சு. இத வச்சு நீங்க முதல்ல என்ன கணக்கு போட போறீங்க? மாச வீட்டு செலவையா இல்ல பசங்களோட மார்க்கையா? யோசிச்சு உடனே முயற்சி செஞ்சு பாருங்க. ரொம்ப சுலபமா இருக்கும்.